எதிர்பார்த்தது தான். நான் சத்தியமாக எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. நான் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் கிளம்பி போயிருப்பாயின்னு நினச்சேன். கரெக்டாக அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட பார்க்குறேன், வீடு பூட்டி கிடந்துச்சு. இந்த என்னோடய சாவியை போட்டு கதவை திறந்துட்டேன். இந்த பார்த்துக்கோங்க, நான் வரும்போது சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு நல்லா தெரியும். இந்த இருக்குது டெம்பிள் சிட்டியில் ஒரு சாப்பாடு, அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு, இந்த ஒரு சார்ஜரு, இதை மாத்திரம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இதை பார்த்துக்கோங்க, இதான் அடுப்படி தெரியுதா? இந்த பாருங்க, இது பார்த்துக்கோங்க. நல்ல வேலை பெட்ரூமை மூடாமல் போனானுங்க. மூடிட்டு போயிருந்தா நான் எங்கே போய் படுக்கிறது? ஹாலில் படுக்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டிருப்பா. இந்த கக்குசு பார்த்துக்க, கக்குசுக்குள்ளே யாரும் இல்லையா தெரியுதா? இந்த அங்கே வா, திலீப்பாவும் கோகுலும் இங்கே தானே படுத்திருப்பாங்க. இங்கேயும் பார்த்துக்கோங்க, கிளம்பிட்டாங்களா? சார்ஜர் கிர்ஜர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சப்சோடு இந்த வாஷிங் மிஷினு கக்குசு, அவ்வளோதான். கிட்டீங்கல்ல, சரியா? சந்தோஷமாப்பா? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு என்ன சந்தோஷம்? எனக்கு தான் அதில் சந்தோஷம். காரணம் ஒரு நிமிஷம் இருங்க, திருப்பிக்கிறேன். ஒரு மனுஷன் அடிமை வாழ்க்கை வாழ்கிறது வாழலாம், ஒரு அளவுக்கு வாழலாம். அதுக்காக நம்மளை போட்டு 24 மணி, நானே லேட்டாக தான் வந்தேன். இப்போ நான் இந்த வீடியோ போடும்போது மணி 12:45. ஏன்னா எப்படியும் என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. காரில் கூப்பிட்டு போயிடுவார், அப்படியே பகுமானமாக போயிட்டு பகுமானமாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. நான் வர்ற மாதிரி இல்லை. இவ்வளோ நேரம் சொல்கிறேன், என் பப்பு மேலே ஆணையா, என் மேலே ஆணையா, எங்கள் அம்மா மேலே ஆணையா சொல்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் தான் இவ்வளோ நேரம் இருந்தேன். எனக்கு இங்கே வர்றதுக்கு ஐடியாவே கிடையாது. இருப்போம், பேசாமல் இருப்போம். மணி ஆச்சு 12:45, இந்நேரம் நம்ம வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான். ஏன்னா என் நம்பரை பிளாக்கில் போட்டான். ஃபஸ்ட்டு நம்பரும் பிளாக்கு, செகண்ட் நம்பரும் பிளாக்கு, வாட்ஸ்அப் பிளாக்கு, எல்லாம் பிளாக். திலீப்பா ஒரு நம்பர் வச்சுருக்கேன், பர்சனல் நம்பர், அதுவும் பிளாக்கு. எல்லாத்துலேயும் பிளாக், சப்சோடாக பிளாக்கில் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. போகட்டும், நான் எனக்கு சொல்லவ, பூனைக்கு யார் மணியை கட்டுறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? அதை மாதிரி இவளுக்கு யார் மணி கட்டுறது? ஒருத்தன் எவ்வளோ தான் குட்டை குனியுவேன். இது எனக்கு ஒரு பாடம் தான். ஏன்னா இவன் எங்கே போயிருக்கா, எங்கே இப்போ வர்றாங்கிறது எனக்கு தெரியாது. இவ ஆக்சுவலாக பிளான் பண்ணி தான் போகிறாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இப்போ என்ன, தாராபுரம் போவாங்க, போயிட்டு ஆல்ரெடி கையில் காசு வச்சுருக்காங்க. நான் தான் பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன். இந்த காலைல 1000 ரூபா காட்டினேன்னா இந்த வருங்க 800 வச்சுருக்கேன். இப்போ 200 இதுக்கு செலவு பண்ணிட்டேன். சாப்பாடு 150 ரூபா, 50 ரூபா அரை பாக்கெட்டு கோல்டு ஃபில்ட்ரு 4 வாங்கினேன், 48 ரூபா. 2 ரூபா தீப்பெட்டி வாங்கிட்டேன். ஆக அதில் 200 போயிடுச்சு. இன்னும் மீதி 800 வச்சுருக்கேன். மனசு விட மாட்டேன், தளர மாட்டேன், நம்பிக்கையோடு இருப்பேன். ஏன் இதை நான் சொல்ல வர்றேன்னா, காசே இல்லைன்னா கூட நம்ம கை இருக்குது உழைச்சி சாப்பிட்றதுக்கு. அழகாக போய் 4 இடத்துல மம்பட்டியை போட்டு ஏதாவது வெட்டி கிட்டியாவது, ஏதாவது எங்கள் சித்தாள் வேலை, கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அவங்க கூட கூட நேராக போய் எனக்கு ஒரு வேலை தாங்க, நான் அடிக்கிறேன், மம்பட்டி அடிக்கிறேன், சம்பட்டி தூக்குறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் கொடுத்தா போதும்னு போய் வேலைக்கு சேர்ந்துருவேன். சரியா? நான் எதுக்கு அசந்தவன் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி வளர்க்கவும் கிடையாது. சரியா? அதையும் தாண்டி என் தங்கச்சிங்க இருக்காங்க, என் மாப்பிள்ளைங்க இருக்காங்க, என் சகோதரிகள் இருக்காங்க, என்னுடைய நட்புகள் இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஏதாவது ஒன்று போடுவாங்க. இங்கேயே வச்சு நான் ஆர்டர் போட்டு வாங்கி தின்னுட்டு பேசாமல் தூங்கி எழுந்திரிச்சு லைவ் போட போயிடுவேன். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு பொம்பளைக்கு எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, ஒரு எப்படி அடமெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு திமிரு, நம்ம இல்லாட்டினா அவன் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதே வேறவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? வேறு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளாக, ஒரு பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால், வர்ற ஒரு பொண்டாட்டியாக இருந்தானே வச்சுக்கிருவோமே, ஒரு சண்டை போட்டு ஒரு கோச்சிக்கிட்டு போகிறோம்னா திரும்பி என்னங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை, வாங்க நம்மளுக்குள்ளே பேசி தீர்த்துக்குருவோம். இனிமேல் நான் உங்களை கை நீட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், உங்களை குறவலையில் ஏறி மிதிக்க மாட்டேன், நீங்கள் பாட்டுக்கு சுதந்திரமாக இருங்க. நீங்கள் யார்? எனக்கு சம்பாரித்து கொடுக்குற குலதெய்வம். உங்களை மீறியாக நான் கை நீட்டிட போகிறேன். உங்களுக்கு இனிமேல் கரெக்டாக சாப்பாடு செஞ்சு போட்டுறேன், உங்களுக்கு கை கால் அமைக்க விடுறேன், மருந்து மாத்திரை செட்டு எடுத்துட்றேன். அப்படி பேசி இந்நேரம் சமாதானம் படுத்திட்டு வீட்டில் இருந்திருக்கணும். நான் வீட்டை விட்டு போயிட்டு வெளியே வர்ற வரைக்கும் படிதாண்டக்கூடாது. அவள் தான் படிதாண்டா பத்தினி. அப்போ இதை யார்? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இதிலேருந்து எனக்கு என்ன தெரியுமா, நீ போய்கிட்டே இரு. நீ எவ்வளோ தூரம் போவியோ நீ அவ்வளோ தூரம் போ. ஆனால் எங்கே சுற்றினாலும் கடைசியில்
இங்கே தான் வந்து இந்த எல்லையை தான் தொட்டு ஆகணும். நீ போகும்போதே யோசிச்சுக்கிட்டே போகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி மோடமாக இருக்குது, இதே நாளைக்கு சுள்ளுன்னு சூத்த கழிக்கிற மாதிரி வெயில் அடிக்கும். அப்போ தோணும், ஆஹா நம்ம தனியாக போனோமே, இன்றைக்கி இவங்களும் இழுத்துக்கிட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க எங்கே போனாலும் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாலும் சரிதான், இல்லை வந்து அவங்க அவங்களுக்கு ரேபிட்டோ புக் பண்ணிட்டு டாக்ஸியில் போனாலும் சரிதான், விளையாண்டுக்கிட்டே திரிவாங்க. சுடு 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 ப்ரோ 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 இப்படியே திரிவாங்க. இதுதான் நடக்க போகுது. உனக்கு ஒரு நாளைக்கு மேலே அங்கே இருப்பு கொள்ளாது. அப்படியே ஏண்டா நம்ம விட்டுட்டு வந்தோம், இந்த ஒரு இதில் சொல்லுவார் பாருங்க, ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் அப்படின்னு வந்து நினச்சி 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 வருத்தப்படணும் அப்படிம்பார்ல. அதை மாதிரி ஏண்டா இந்த சிக்காவை நம்ம விட்டு விலகி போனோம், ஏண்டா நம்மளாம் தான் தோன்றித்தனமாக நடந்தோம் அப்படின்னு சொல்லி நீ ஒவ்வொரு நிமிஷமும் நீ வந்து நினச்சி வெதும்பி சாவ போகிற. என் அருமை தெரியாமல் போயிட்டீல, உடனே வந்துடுவாங்க, அவள் தான் போயிட்டாள்ல விடியா, ஜாலியாக போயா ஒரு ஆப் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு ஜாலியாக வந்து உலகிதுதான் கனவிதுதான் உலகிலே இன்னை யார் வெல்லுவார் ஓ ஏதோ பாட்டுக்கிட்ட பாடிட்டு ஜாலியாரே, ஏன் இப்படி பைத்தியக்கார மாரி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லவா, இப்போ இனிமே தான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பமாக போகுது. இவ்வளவு நாள் இருந்த சிக்கா வேறு. ஏன்னா நேற்றுலேருந்து எனக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, நான் என் நிலை என்னுடைய தன்னிலை நான் யோசித்து பார்த்தேன். எதுக்கு நம்ம சம்பாரித்து கொடுத்துட்டு எதுக்கு இவகிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இவளுக்கு எதுக்கு நம்ம புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் யோசித்தேன். வேணாம், அப்போ நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்கணும், கெத்தை மெயின்டைன் பண்ணணும். இது கெத்து கிடையாது, என் உரிமை. நீங்களே சொல்லுங்கள், இதில் ஏதாவது தப்பு இருக்கா? எவ்வளவோ சம்பாரித்து கொடுக்குறோம், என்ன எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு அடிக்கிறது மிதிக்கிறது. நம்மளை எங்கள் அப்பாவுக்கு நேற்று சொன்ன மாதிரி இந்த கால் எலும்புக்கு எங்களுக்கு ராசியே கிடையாது. அவரும் கால் எலும்பு உடஞ்சி போய் தான் ஆஸ்பத்திரியில் 6 மாதம் படுத்து பீமுத்துறை அள்ளி போட்டு அம்மா வந்து தூக்கி போட்டுச்சு கடைசி கட்டமாக. நானும் குளிப்பாட்டி எல்லாம் பார்த்தேன். ஆப்ரேஷன் திருப்பி கத்தி வச்ச இடத்துலையே கத்தி வைக்கக்கூடாதுன்ட்டாங்க, மாவு கட்டு போட்டிருக்கணும். அதை விட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணது அது என்ன ஆகி போச்சு, காலில் செப்டிக் ஆகி போய் திருப்பி கத்தி வச்சா இன்னும் உயிருக்கு ஆபத்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பாவம் போய் பதவியை அடைஞ்சிட்டார். அதை மாதிரி எனக்கு காலில் தான் பிரச்சனை, காலிலே மிதிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும், அதனால தான் நான் திட்டினேன். அதுபோக நிறையா பேர் இருந்தால் இப்போ கூட மெசேஜ் இருந்தால் போட்டிருக்காங்க, எதிரிகளை வாழ விடாதீங்க, எதிரிகளுக்கு வழியை விடாதீங்க, நீங்கள் அழிஞ்சு போகணும்னு தான் எதிரிகள் நினச்சாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் 2 பேருமே நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் வந்திருக்கு. பார்க்குறீங்களா? அது யாருன்னு சொல்ல விரும்பலை, மெசேஜை மாத்திரம் அந்த கேட்டுக்கோங்க. ஏன்னா சும்மா சொல்லுவாங்க, ஏய் சும்மாரியா நீ வந்துக்கிட்டு நடிப்பை நாடகத்தை போடுவேன் எங்களுக்கு தெரியாதா, உனக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது அப்படிம்பாங்க. இந்த பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. எதிரிகள் என்ன நினச்சாங்களோ அதை தான் நீங்கள் இப்போ செய்கிறீங்க. இதெல்லாம் எப்படிதம்மா இருக்குது, நீங்களே ஈஸியாக உங்களுக்கு ரூட் போட்டு கொடுக்குறீங்க, தப்பு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த பையனுக்கான முக்கியமான காரணம். அதாவது ஒரு காலேஜுன்றது அவங்க அப்பா இல்லை, அவங்க ஒரு வேஸ்ட்டு, அவர் வந்து இல்லை, டம்மின்னு வச்சுக்கோங்க. ஸ்தானம் அதை அவன் நினைக்கிறான்னு நினைக்கல, நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கல தான், ஏன்னா வெயில்ல யாருக்குமே உடம்பு ஒத்துழைக்காது, போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாகிடும். அது கரெக்டு தான். அதுக்காக வந்து இந்த மாதம் இருக்கிற 10-20 நாளில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா காலேஜ் பிடிக்க முடியாது. அப்படி லேட்டாக பிடிச்சிங்கன்னா ஃபீஸ் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும், அதுவுமே உங்கள் தலையில் எழுதி தான். நல்ல காலேஜாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெஸ்ட் எடுத்திங்கன்னா அது நியாயம் இருக்குது. அவளுக்கு எதுவுமே அவள் படிக்காதவ, நான் அவளுக்கெல்லாம் பேசுறதில்லை. ஏன்னா நான் உங்கள் வீடியோ தான் பார்த்தேன், அவள் வீடியோ கூட பார்க்கல, உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அவளுக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு காலேஜ் விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருப்பாங்க. ஏமா நான் தான் பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் தானேம்மா, அப்புறம் எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் நினைக்கிறேன். அப்போது ஒரு காலேஜ் அட்மிஷன், அவன் காமர்ஸ் எடுத்திருக்கானா அவன் குரூப்புக்கு பிகாம் கார்ப்பரேட், பிபிஏ இந்த மாதிரி தான் போக முடியும். அப்படியே அவனுக்கு நீங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த சூர்யா ரவுடி பேபிலாம் எந்த காலேஜும் ஸ்கூல் லெவல்லே எடுப்படாது, அங்கெல்லாம் வேறு மாதிரி. ஸோ அப்படி போகும்போது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயத்தில் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க, அவள் அறிவு இல்லாமல் குடிச்சிட்டு அவங்க பையன் வளர்ந்துட்டான், அது அவனுக்கு தெரியல. பொசசிவாக வருது, நீங்கள் அவங்க சுண்ணியை பார்க்க போனால் பொசசிவாக வர்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏன்னா நீங்கள் என்ன அவளும் 18 வயசா அவளுக்கும் உங்களுக்கும்,
இதான் அன்வான்ட். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து அவள் பண்ணுறது தப்பாக கூட ஹெல்ப்பாக தான் இருக்கணுங்க. டெய்லி தாங்க காலேஜுக்கு போகணும். உங்களுக்கு தெரியாதுங்க, எப்படியேப்பட்ட ஆளாக இருந்தாலும் டெய்லி தாங்க. நான்லாம் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் சென்னை, என் அக்கா பொண்ணுக்கு நல்ல மார்க் 576 எடுத்தா 600க்கு. அவ்வளோ நல்ல மார்க் எடுத்து கூட நாங்கள் டெய்லி போவோங்க காலேஜுக்கு. ஏன்னா அது ரொம்ப நம்ம நாங்கள் கேட்டது பிகாம் டே காலேஜ் கேட்டோம். டே காலேஜ்னால் கம்மி ஃபீஸ், ஈவினிங் காலேஜ் போனீங்கன்னா அதிகமான ஃபீஸ். ஸோ அதுக்கு போனீங்கன்னா நீங்கள் அதுக்கு உடனுக்குடனே நீங்கள் டெய்லி போய் அவங்கள பார்க்கல. நிறைய காலேஜில் இந்த காலேஜில் வேணுமோ டெய்லி அவங்கள அப்ரோச் பண்ணலாம்னா நம்ம ஈவினிங் காலேஜ் கிடச்சிடும். ஃபீஸ் அதிகம். அது வந்து கவர்மெண்ட்டோட அலைடாக, அது வந்து ப்ரைவேட் இடம். சரி, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ வந்து எனக்கு உண்டான பாயிண்ட்டை சொல்லிட்டீங்க, அது போதும் இந்த நேரத்தில். ஏன்னா எலும்பு தொட்டு போடுற மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுற இது. நான் சொல்லணும்னு தோணுச்சு, எடுத்துக்கிறதா எடுத்துக்கணும். கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் யாருக்குங்க வந்து நான் என்னைய விடுங்க, யார் அனுசரித்து போகணும்? என் பிள்ளையா காலேஜில் போய் படிக்க போகிறேன், இல்லை என் பிள்ளைக்கு வந்து நான் போய் எதுவும் வந்து சேர்த்து விடுறதுக்கு, நான் போய் டிசி வாங்குறதுக்கும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் தாராபுரத்துக்கு நானாக போகிறேன்? என் பிள்ளை படித்து முடிச்சு அவன் ஒருத்தன் வேலைக்கு போயிட்டான், இன்னொருத்தன் வேலைக்கு போயிட்டான், அவங்க செட்டில். ஒருத்தன் தான் செட்டில் ஆகணும். காரியம் யாருக்கு நடக்கணும்? நான் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு மாத்திரம் எல்லோரும் பதில் சொல்லுங்கள். யாருக்கு யாரால் காரியம் ஆகணும், யாரை அனுசரித்து போகணும்? இந்த ரெண்டு கேள்விக்கு மாத்திரம் நீங்கள் விட சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க தயார். காரியம் அவளுக்கு தான் ஆகணும். அப்போ நான் கூட இருக்கிறவன் நான் எதுவும் அவளை வந்து அடித்து துன்புறுத்திக்கிட்டு நான் எதுவும் சரக்கை போட்டுட்டு வந்து நான் அப்படியே அங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே சரக்கு எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது வர்ற வழியில் நிப்பாட்டி அப்படியே போதையிலே வந்து வீட்டில் வந்து, ஏய் அம்மா என்னடி, ஏய் சோத்தா போடுறி, ஏய் அப்படின்னு சொல்லி இவளை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கேனா, இல்லை வந்து இவளை கொடுமைப்படுத்துகிறேனா, இவளை எதுவும் சித்திரவதைப்படுத்துகிறேனா? நான் தான் போயிட்டு வர்றதுக்குள்ளே இவ சரக்கை போட்டுட்டு இங்கே எல்லாமே தலைகளாக நடக்குது. நான் எப்படி பார்த்தா நான் தான் வெளியிலேருந்து வர்றவன், ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு சரக்கு அடித்தோமா, ஒரு ஏதாவது ஒன்று பீரு கீரை போட்டோமா, சரக்கு அடித்தோமா, அங்கேருந்து வந்தோமா, வீட்டில் வந்து இருக்கிறவங்கள சோத்தா போடுறி அப்படின்னு சொல்லி வம்புழுப்பாங்க. ரொம்ப வீட்டில் அப்படி தான் நடக்குது. ஆனால் இங்கே என்னடான்னா, நான் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே இவ சரக்கை போட்டுட்டு உட்காந்துட்டு எண்ணெயை போட்டு குறவலையில் மிதிக்கிறா, அல்லையில் குத்துறா, குத்தக்கூடாத இடத்துலாம் குத்தி, கிழிக்கக்கூடாத இடத்துலாம் கிழிச்சிட்டா. இதை நான் எத்தனை தடவை தான் பொழந்து காட்டுறது? எனக்கே சலிச்சு போச்சு. யாருங்க ஆம்பளை, யார் பொம்பளை? நீங்களே சொல்லுங்கள். இவ ஆம்பளையா, நான் ஆம்பளையா? நான் ஒரு ஆம்பளையாக இருந்தும் எதையுமே கேட்கக்கூடாது, தட்டி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் போக்குக்கு விட்டு சரி நம்ம மேலே முரட்டு காதல் வச்சுருக்கா, முரட்டு அன்பை செலுத்துகிறா, அதனால தான் இப்படிலாம் நடக்கிறா. இப்படி சொல்லியே என் மான மரியாதையெல்லாம் காற்றுல போய் கடைசியில் கோமண துணி கூட மிஞ்சாது போல். அம்மனை கட்டையாக ரோட்டில் அவுத்து விட்டு போடா உன் வீட்டை தேடின்னு சொல்லி அவுத்து விட்ருவாப்பில். இப்போ அப்படி தான் அவுத்து விட்டுருக்கா. அந்த 800 தான் என் வாழ்க்கை, என்னுடைய கடைசி நோட்டு இது தான். இதை விட்டால் வேறு எதுவுமே என்கிட்ட கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ பட்டு திருந்தி வரட்டும். இப்போ என்னுடைய ஃபைனல் முடிவு, என்னுடைய டிசிஷனை நான் சொல்லிடுறேன். இவ்வளோ நேரம் பேசியிருக்கா இவங்க, நீங்கள் பேசுனீங்க அண்ணே, நீங்கள் ஏனே கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அண்ணே, படிப்பு நேரம், அந்த அக்கறை எனக்கு இருக்குது. நான் பெற்ற தகப்பையும் கூட கிடையாது. ஒரு வளர்ப்பு தந்தையாக எனக்கு இருக்கிற அக்கறை கூட பெற்ற தாய் அவளுக்கு இல்லை. காலையிலே என்கிட்ட சொல்லி, சரி வாயா, என்னையா நேற்று நடந்த விசாரிச்சு நேற்றோட விடு, இன்றைக்கி வா எங்களை காரில் கூப்பிட்டு போ, அப்படியே போய் டிசியை வாங்கிட்டு அப்படியே 2-3 வீடியோ போட்டு விளாக் போட்டுட்டு வருவோம், நல்லவளாக இருந்தால் சொல்லியிருப்பாள். அவளுக்கு திமிரு உச்சியில் ஏறிடுச்சு. பத்தாவதுக்கு மசாலா வியாபாரம் இருக்குது கைத்துணை. ஏன்னா நான் இருந்தால் ஏதாவது முந்தி வந்து யூடியூப் மாத்திரம் தான் வருமானம். இப்போ மசாலா அரைக்க பழகிட்டா. வேலைக்கும் ஒரு ஆளை போட்டா. எதுக்கு? மசாலாவை மாடியில் போய் கொண்டுட்டு போய் கொட்டுறதுக்கும், திருப்பி அதை காய போட்டுட்டு திருப்பி அள்ளிட்டு வந்து கீழே சேர்க்குறதுக்கும், ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வர்றதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆளை பிடிச்சிட்டான். அப்படிங்கும்போது இன்னும் அவளுக்கு தலையில் கொம்பு முளைச்சா மாதிரி தான் ஆடுவாள். ஆடட்டும், எத்தனை நாளைக்கு ஆடுறாங்கிறத பார்ப்போம். அவளுக்கு 2 நாள் டயம் தர்றேன், 2 நாள் அதிகபட்சம். அதுக்கு மேலே வந்தால் பார்ப்பேன், வரவில் வைப்பேன். வரலையா செலவில் வச்சுட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில் அள்ளி ஊற்றிட்டு தலைமுடிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இதுதான் இன்றைய இப்போதைய முடிவு. மீதி 6 மணி லீவில் பேசிக்கிறலாம். ஓகேவா? பாய்.